இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். துட்டு இல்லே சும்மா நின்று பாரு, போயிடாண்டால் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துன்னு வர வீடியோவில் எல்லாமே என்னோட வியூவர்ஸ், என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வெப்சைட்டை பற்றியான நாலேஜ் இருக்காதுன்ற மைண்ட் செட்டில் நான் நினச்சிக்கினது தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு வெப்சைட்டை பற்றியான எந்த நாலேஜும் இல்லைன்ற நான் நினச்சிக்கணும் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறேன். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸஸ் ஆஃப் வெப்சைட் டெவலப்மெண்ட். ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்வெஸ்ட், செகண்ட் டிஃபைனிங் வெப்சைட் அப்ஜெக்டிவ். எந்த காரணத்துக்காக நம்ம வெப்சைட் டிசைன் பண்ண போகிறோம், நம்ம எந்த மக்களுக்காக, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றத தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்காக வெப்சைட் டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தது கீவேர்ட் செலெக்ஷன். அஞ்சாவது பாயிண்ட் நம்பர் ஆஃப் வெப்சைட் பேஜ், எத்தனை பேஜ் நம்மளோட வெப்சைட்டில் கிரியேட் பண்ண போகிறோன்றது. ஃபைனலாக நம்ம ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த வெப்சைட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிக்கணும். இப்படி தான் அந்த வெப்சைட் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன தேவைன்னா கண்டிப்பாக ஒரு ஹியூமன், நீங்கள் தான் அது. ஏன்னா உங்களால் தான் ஒரு நல்ல வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியும். என்ன உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் இருக்கும். கண்டினியூஸாக அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது. இதில் ஒரு ரோபோட்டோ ஒரு மிஷினையோ வச்சு நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியாது. அடுத்தது டொமைன் நேம். டொமைன் நேம்ன்றது நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட்டை அவங்க பார்க்கறதுக்கு, வேற ஒரு வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு டொமைன் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம இப்போ ஒரு மொபைல் நம்பர் வாங்குறோன்னா அதை ஃபேன்சி நம்பராச்சு தேடி, ஏன்னா அந்த நம்பரை மற்றவங்களுக்கும் ஞாபகம் இருக்கணும்ன்றது இதெல்லாம் பார்த்து வாங்குவோம். ஸோ அதே மாதிரி டொமைன் நேம் வாங்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும், அதில் என்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் பற்றி கூட வரும் வீடியோக்களில் நான் சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம் வாங்குறத பற்றி. மூணாவது வெப் ஹோஸ்டிங். வெப் ஹோஸ்டிங் நிறைய பிகினர்ஸ்க்கு இருக்க டவுட்டு. இப்போ நான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டேன், அந்த வெப்சைட் எங்கே ஸ்டோர் ஆகும், நம்ம கம்ப்யூட்டர் இல்லையான்றது. நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் நிறைய வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. அந்த வெப்சைட்டை, அந்த வெப் ஹோஸ்டிங் எங்கே வாங்குறது, யாருக்கிட்ட வாங்குறன்றது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பற்றியான டீட்டெயில்ஸ் வரும் வீடியோங்களில் தெளிவாக கொடுக்குறேன். என்னென்ன மாதிரியான வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இருக்குது, யாருக்கிட்ட வாங்கலாம், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலான்றதெல்லாம் பற்றி நம்ம வரும் வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இது மூணையும் நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் டிஃபைனிங் வெப்சைட் அப்ஜெக்டிவ். இப்போது நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைன் செல்லர், இகாமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கிறவராக இருக்கலாம், இல்லை அஃபிலியேட்டட் மார்க்கெட்டாக இருக்கலாம். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டுன்னும் பொழுது உங்கள் வெப்சைட்டில் வந்தவங்களை வேறு ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணி விடுறது. இதில் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுக்காக நீங்கள் ஒரு அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணும்பொழுது மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கும். அப்ஜெக்டிவை வெப்சைட் அப்ஜெக்டிவை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மைக்ரோ அப்ஜெக்டிவ், ரெண்டாவது மேக்ரோ அப்ஜெக்டிவ். ஸோ மைக்ரோ அப்ஜெக்டிவ்னா என்னென்னா, இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு கிளைண்ட் வந்துட்டார், உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாருன்னும்பொழுது அவரை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது, அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு ஆனால் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறது. எக்ஸாம்பிள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, இல்லை உங்களோட ஆர்டிக்கலை அவங்கள படிக்க வைக்கிறது, இல்லை உங்கள் பொருளை வாங்கிறதுக்கு முன்னால் அந்த பொருளுக்கான டீட்டெயில்ஸை படிக்க வைக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ அப்ஜெக்டிவ். ஸோ அதை அவங்களுக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதில் உங்கள் வெப்சைட் கூட என்கேஜ் ஆகி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேக்ரோ அப்ஜெக்டிவ்னா என்னென்னா, மேக்ரோ அப்ஜெக்டிவ்ன்றது உங்களோட ஃபைனல் அப்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஃபைனல் அப்ஜெக்டிவ் என்ன இருக்கும்,
வந்த கஸ்டமர் உங்ககிட்ட பொருள் வாங்கி ஆகணுன்றது. இல்லை இதுவே ஒரு கார் கம்பெனியாக இருந்தால் அவங்க என்ன ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க, ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்து வண்டியை ஓட்டி பாருங்கன்ற மாதிரி. நம்மளுக்கு மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இதிலேருந்து பணம் சம்பாதிக்கிறது தான். இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை ஈஸியாக கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் மேக்ரோ அப்ஜெக்டிவ்ன்றது. ஸோ இந்த மேக்ரோ அப்ஜெக்டிவ் நீங்கள் ஒரு தடவை பண்ண வச்சுட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா 3வது ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் த டார்கெட் ஆடியன்ஸ். இதில் உங்களோட கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரெகுலராக வாங்குறாங்களா இல்லை எப்போயாவது ஒரு தடவை வராங்களா, மாதத்துக்கு ஒரு தடவை வராங்களான்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸை பற்றி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னா ஒவ்வொரு தடையும் அவன் எதுக்கு நம்ம மொபைல் நம்பரை கேட்டுனா இருக்கான், அது அவனுக்கு தேவையா? எதுக்குன்னா நம்ம எத்தனை தடவை அவனோட சூப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணுறோம், என்ன மாதிரியான பொருள் வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஆஃபர்ஸோ டீட்டெயில்ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்துருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டார்கெட் ஆடியன்ஸ். இதே தான் நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நம்ம மெயில் ஐடியை கொடுத்துட்டு லாகின் பண்ணுறது, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் இதுக்காக தான் பண்ணின்னு இருக்கோம். நம்ம இதை கம்பெனிஸ் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் டார்கெட் ஆடியன்ஸ். இந்த வேலைக்கு தான் வெப்சைட்ஸில் கால் டு ஆக்ஷன் ஒரு இது இருக்கும். கால் டு ஆக்ஷன்னா இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போன உடனே நம்மளோட மெயில் ஐடியெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது, இல்லை ஒரு சில விஷயங்களை டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறது, இல்லைனா இப்போ டிஷ் டிவி மாதிரியான விஷயங்களில் நம்மள ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே கால் டு ஆக்ஷன். இதுவே இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு ஹியூமன் இருந்து நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கான். ஆனால் இந்த வெப்சைட்டில் வரும்போது இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அவங்கள என்ரோல் பண்ண வைக்க முடியும், அவங்கள பற்றியான டீட்டெயிலெலாம் நம்ம வாங்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கால் டு ஆக்ஷன்ன்றது யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பற்றியெல்லாம் நான் வரும் வீடியோக்களில் ஒவ்வொன்றா தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மெயின் நான் இந்த வீடியோவில் எதுக்கு இவ்வளோ இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்னா வரவங்க ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட வெப்சைட்டை டிசைன் பண்ணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆடியன்ஸ் இல்லைனா நம்ம வெப்சைட்கே வராதவங்கள நம்ம வெப்சைட்க்கு எப்படி வர வைக்கிறது? நார்மலாக என்ன பண்ணுவாங்க, கூகுளில் போயிட்டு கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்போது அந்த மாதிரி கூகுள் கீவேர்ட்ஸில் சர்ச் பண்ணும்போது நம்ம வெப்சைட் டாப்பில் வர்றதுக்கு ஸோ அவங்க சர்ச் பண்ணுறாங்கல்ல அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம வெப்சைட்டில் வச்சுருக்கணும். ஸோ அது எந்த மாதிரி கீவேர்ட்ஸை மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அந்த கீவேர்ட்ஸை எப்படி நம்ம வெப்சைட்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறதுன்றத எல்லாம் பற்றி நான் அடுத்த சீரீஸில் நான் சொல்லித்தரேன். என்ன மாதிரி கீவேர்ட் செலெக்ஷன்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் அடுத்த சீரீஸில் நான் சொல்லித்தரேன். அப்போது இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணாதான் நம்மளோட வெப்சைட் கூகுள் சர்ச் இன்ஜினில் டாப்பில் வரும். இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வாங்க. அடுத்த பாயிண்ட், நம்மளோட வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ் இருக்கணும், நம்ம வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ் வைக்கலாம்ன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து நீங்கள் எத்தனை வெப்பேஜை க்ரியேட் பண்ணலான்றதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம், நம்மளோட காம்படிட்டர் எத்தனை பேஜ் வச்சுருக்கான், இல்லை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மற்ற வெப்சைட்டில் மினிமம் எத்தனை பேஜ் வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் எத்தனை பேஜ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு சைட் ஐஃபன் எந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டோட நேமை கொடுத்துட்டிங்கன்னா அதில் அவங்க எத்தனை வெப்பேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம அமேசானோட வெப்பேஜை சர்ச் பண்ண போகிறோம், எத்தனை வெப்பேஜ் வச்சுருக்காங்கன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணோடனே கீழே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் அவங்க எத்தனை வெப்பேஜ் வச்சுருக்காங்கன்றது. இதில் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, இதில் காட்டுறது இத்தனை வெப்பேஜ் இருக்குது இப்போதைக்கு,
இதுவே ஒரு 1 hour கழிச்சு பார்த்தோம்னா வெப்பேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா கஸ்டமர் இதில் ஆட் பண்ணுற ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி வெப்பேஜ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லைன்றதால ஸ்டாண்டர்டாக இத்தனை வெப்பேஜ் தான் இருக்குன்றது. ஸோ இது ஈஸியாக உங்களோட காம்படிட்டர் வெப்பேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வெப்சைட்டோட ப்ளூ பிரிண்ட். வெப்சைட் எப்படி இருக்கணுன்றது இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து லேண்ட் ஆகுறாங்களா, அது லேண்டிங் பேஜ்ன்றுவாங்க. அந்த லேண்டிங் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறன்றதை பொறுத்து தான் கஸ்டமர் இந்த வெப்சைட்டில் என்கேஜ் ஆகிருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா கஸ்டமர் அந்த வெப்பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வெப்பேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு பல பேர் 15,000 20,000 ஒரு சிங்கிள் பேஜுக்கு மட்டுமே செலவு பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிசைன் பண்ணி ஆகணும். அதை எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த லேண்டிங் பேஜில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அது என்ன டெக்னிக்கல் நேம், என்ன டெர்மினாலஜிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக இந்த விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் டிசைன் பண்ணும்பொழுது அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறது எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கும். இப்போது இந்த மாதிரி வெப்சைட் டிசைன் பண்ணும்போது மெயினாக என்னென்ன இருக்கணும்னா உங்களோட பிஸ்னஸ் லோகோ இல்லை பர்சனல் வெப்சைட், என்ன வெப்சைட்டாக இருந்தாலும் ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணிக்கிங்க. அடுத்தது நேவிகேஷன், உங்கள் பிஸ்னஸாக இருந்தால் எங்கே வரணுன்றதா அந்த நேவிகேஷன் இதை கொடுக்கணும். அடுத்தது ஹெட்லைன்ஸ், உங்கள் வெப்சைட் மேலே இந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கெரியர், அந்த மாதிரியான விஷயங்கள், அதை ஹெட்லைன்ஸ்னுவாங்க. அடுத்தது உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன், அந்த வந்தவர் அவரை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு கால் டு ஆக்ஷன். அடுத்தது உங்கள் வெப்சைட்டில் என்ன இருக்குன்னா சோஷியல் ப்ரொஃபைல், உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் இல்லை கம்பெனி பற்றியான டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கீங்களோ, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கணும். அடுத்தது ஃபோட்டோஸ் இருக்கணும். அதுக்கடுத்த விஷயம் டெக்ஸ்ட் கண்டென்ட், அதை பற்றியான ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கணும். கடைசியில் ஃபுட்டர்னுவாங்க, வெப்சைட் கீழே இருக்கிறது. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு கீவேர்ட் செலெக்ஷன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வெப்சைட் நம்ம டிசைன் பண்ணி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி ஆகும். ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ரத்தம் கைக்கு ஷாவிங்கோ மஸ்தான் சொல்லிவிட்டான்.